Alhamdulillah Rabbil Alamin wa salatu wa salamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa lahunna mithlu alladhi alayhinna bil ma'ruf. Wa kana an-nabiyyu sallallahu alayhi wa sallam ad-dinu an-nasiha. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. மிகச்சிறப்பான உலமாக்களின் சங்கமமாக இருக்கிற இந்த நிக்காஹ் மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய எனது பாடத்தோழர் ஃபைசுர் ரஹ்மான் பாக்கவி ஹஜ்ரத் அவர்களுடைய மகளாரை பற்றி நீங்கள் பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள். நசீஹா பெயர். பெருமானார் சொன்னார்கள், அத்தீனு அந்நசீஹா, மார்க்கமே நசீஹா தான் என்று சொன்னார்கள். அந்த மார்க்கத்தை அத்தௌஃபீக்கு கைரு ரஃபீக் என்று ஷரஹு தஹதீபினுடைய துவக்கமே இப்படித்தான் இருக்கும். தௌஃபீக்னால் கைரு ரஃபீக். உலகத்தில் நிறைய நண்பர்கள் இருப்பார்கள், நண்பர்களிலேயே சிறந்த நண்பர் யார்? தௌஃபீக் தான். அதனால் அந்த தௌஃபீக்குக்கு தீனை ஒப்படைக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்து அருள் புரிவானாக. 2-3 செய்திகளை காலத்தின் அருமை கருதி, வெப்பம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, மணாளர்கள் இனிமேல் எடுக்கிற வாழ்க்கையில் கழுகு பார்வையோடு வாழ வேண்டும். எப்படியும் வாழலாம் என்பது அல்ல வாழ்க்கை. மழை பெய்கிறது என்றால் மற்ற பறவைகள் எல்லாம் போய் ஒளிந்து கொள்ளும், பறக்காது மழையிலே. ஆனால் இந்த கழுகு மட்டும் எவ்வளவு மழையாக இருந்தாலும் அந்த மழையிலே பறந்து உயர்ந்து 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 மேகத்திற்கு மேல், மேகத்துக்கு மேல மழை இருக்காது, மேகத்திற்கு மேல் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி பறக்கும் ஆற்றல், கூர்மையான இலக்கு. என்றைக்காவது பருந்து தன்னுடைய இலக்கை தீர்மானித்து விட்டால் தோல்வி என்பதை அது சந்திக்காது. அதை போலவே மணாளர்கள் கழுகு பார்வையோடு ஒரு இலக்கை நிர்ணயித்து அற்புதமாய் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். 2வது செய்தியாய், நீங்கள் இனி ஓட இருக்கிறீர்கள். காலம் என்பதே ஓட்டம்தான். அந்த ஓட்டப்பந்தயத்தில் வெறும் ஜெயிப்பவர்களாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் ஓடுகிறார்கள். 10 தடவை ஜெயிக்கிற பையன் வாத்தியார் கூப்பிட்டார், முகத்தில் சந்தோஷம் இல்லை. நான் 10 முறை ஜெயித்திருக்கிறேன், நீங்கள் சிரிக்கவில்லையே. ஆசிரியர் சொன்னார், நான் சொல்பவர்களை வெல்ல வேண்டும். தாராளமாக அழையுங்கள். ஒரு கண்ணு தெரியாத ஆளு, ஒரு நடக்க முடியாத ஆளை நிறுத்தி இவர்களோடு ஓடி ஜெயிக்க வேண்டும். கையை பிடிச்சு கொடுத்துட்டார். 2 பேருக்கு கையை உதறி விட்டுட்டு வேகமா ஓடுனா, கூடியிருக்கிற ஒருவர் கூட சிரிக்கவில்லை, சந்தோஷப்படவில்லை. ஆசிரியர் சொன்னார், 2 பேர்களின் கையை பிடித்துக் கொண்டு நீ இலக்கை அடைய வேண்டும். 5 நிமிஷத்துல எல்லையை தொட வேண்டியவன் 50 நிமிடம் கழித்து 2 பேர்களையும் அழைத்துக் கொண்டு எல்லையை தொடுகிற போது எல்லோரும் கைதட்டி மகிழ்ந்தார்கள். நீங்கள் ஆலிம். சமுதாயத்தில் நிறைய பேர்கள் தெரியாமல் பார்வையற்று இருக்கிறார்கள். மார்க்கம் என்றால் என்னவென்றே தெரியாமலும் இருக்கிறார்கள். இவர்களின் கரங்களை பிடித்துக் கொண்டு சொர்க்கம் என்ற எல்லையை நோக்கி இருவரும் ஓட வேண்டும். காரணம், இருவரும் ஆலிமாக்கள், ஆலிம்கள். அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. நிறைவாக ஒரு செய்தி, வாழ்க்கையில் வாழுகிற போது ஃபைசுர் ரஹ்மான் பாக்கவியை போல் வாழ்க. யார் அப்படி சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? எப்பொழுதுமே மென்மையாக நடப்பவர். ஷேக் ஷாதி இடத்திலே வந்து ஒருவர் கேட்கிறார். ஷாதிக்கு வயசு 85 வயசு. ஷாதி இடத்திலே கேட்டார், சக்கராத் ஹால்ல ஷாதி படுத்திருக்கிறாரு, நான் எப்படி வாழணும்னு கேட்டாரு. சரி, ஷாதி வாயை திறந்து காட்டி வாய் மாறி வாழுங்கன்னாங்க. ஏன்னா இப்ப வாயை மட்டும்தான் அவருக்கு அசைக்க முடியும்.
வந்தவருக்கு புரியல, வாய் மாதிரி எப்படி வாழ்வது என்று கேட்கிற போது ஷேக் சாதி சொன்னார்களாம், 25 வருஷத்துக்கு முன்னாடி வாய்க்குள்ள பல்லு இருந்துச்சு, இப்ப இருக்கான்னு கேட்டாங்களாம். இல்ல பல்லு இல்ல, முதல்ல அழகா இருக்கு சிரிச்சா, பல்லுலாம் இல்ல. பக்கத்தில் இருந்த நாக்கு இருக்கான்னு கேட்டாங்களாம். இருக்கு. ஷேக் சாதி சொன்னார்கள், கடினமாக இருந்த பல் காணாமல் போனது, மென்மையாக இருந்த நாவு இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வாழ்க்கையில் கடினம் காணாமல் போகும், மென்மை என்றைக்கும் வாழும். இன்றைக்கும் ஃபைசுர் ரஹ்மான் வாழுகிறார் என்றால் அவரின் மென்மைதான் காரணம். அதனால மென்மையை கடைபிடித்து ஈருலகிலும் சிறப்பை பெற்று வாழுகிற நன்மக்களாய் அல்லாஹ் உங்களை ஆக்குவானாக. உங்களின் மூலமாக வாழையடி வாழையாய் சந்ததிகளை அல்லாஹ் சமூகம் தருவானாக என்று கூறி, பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்குமா வ ஜமஅ பைனக்குமா ஃபீ கைரின் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.